ஒவ்வொரு குடிமகனின் சுதந்திரம் உரிமைகளை இந்தியா பாதுகாக்கும். யுனெஸ்கோ தலைமையகத்தில் பிரதமர் மோடி உறுதி. இருபது தமிழர்களை கொன்ற ஆந்திர போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முல்லை பெரியாறு அணை பகுதியில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்று வர அனுமதிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு. வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண் இணைக்க சிறப்பு முகாம்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு. வரும் 13ஆம் தேதி 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சென்னை விமான நிலைய பகுதியில் 6 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல். வருவாய் நுண்ணறிவுத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகின் கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். 9 நாள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமது முதன் பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ளார். அப்போது அந்நாட்டு வெளியுறவு உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு இராணுவ அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. Of UNESCO's birth. I recall Mahatma Gandhi's message to UNESCO calling for urgent action. இந்நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்தில் உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி ஒரு நாட்டின் வளர்ச்சியை அந்நாட்டின் மிகவும் பலவீனமானவர்களின் வளர்ச்சியை கொண்டுதான் கவனிக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்திய கலாச்சார சின்னங்களை பாதுகாக்க யுனெஸ்கோ பெரும் ஆதரவு தந்துள்ளதாக நிகழ்ச்சி தெரிவித்த அவர் மற்ற எல்லா செல்வங்களையும் விட கல்வி செல்வமே மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குவதற்கென மிகப்பெரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வீடு, தடையில்லா மின்சாரம், சுகாதார வசதி தருவதே தங்கள் முதல் நோக்கம் என உறுதியளித்துள்ளார். மேலும் ஐநா சபையால் தான் உலகம் பாதுகாப்பானதாக இருப்பதாக கூறியுள்ள பிரதமர் மோடி உலகின் பல பகுதியில் கலாச்சார ரீதியிலான மோதல் ஏற்படுகிறது என்பதையும் நினைவு கூர்ந்துள்ளார். எனவே கலாச்சாரத்தின் மூலம் உலகை ஒன்றிணைக்க யுனெஸ்கோ உதவ வேண்டும் எனவும் யுனெஸ்கோவில் உரை நிகழ்த்துவது தமக்கு பெருமையாக உள்ளது எனவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். We are privileged to have worked with UNESCO. That is why India values the work of UNESCO so deeply and cherish our partnership so immensely. I am conscious of the extraordinary legacy of our relationship from the times of UNESCO's birth. 20 தமிழக தொழிலாளர்களை சுட்டுக் கொன்ற ஆந்திர காவல்துறை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய மாநில உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி திருப்பதி அருகே உள்ள வனப்பகுதியில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக தமிழக தொழிலாளர்கள் 20 பேரை ஆந்திர போலீசார் சுட்டுக் கொன்றனர். இவ்விவகாரம் தொடர்பாக ஆந்திர மனித உரிமை அமைப்பு அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்தது. இதனை இன்று விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் இந்த சம்பவத்தில் ஆந்திர டிஜிபி அளித்த அறிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. மேலும் ஆந்திர போலீஸ் மீது ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது.
302வது பிரிவின் கீழ் ஆந்திர காவல்துறை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ள மாநில உயர்நீதிமன்றம் அதுவே நியாயம் வழங்குவதாக இருக்கும் என கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் இரு மாநில பிரச்சனையை உள்ளூர் போலீஸ் விசாரிக்க முடியாது எனவும் ஆந்திர உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவால் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லை பெரியாறு அணைப்பகுதியில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்று வர அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அணைக்கு செல்லும் தமிழக அதிகாரிகளை தடுக்கக்கூடாது என்று கேரளாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுவில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் சோதனை என்ற பெயரில் தமிழக அதிகாரிகளிடம் கேரள மாநில போலீசார் அத்துமீறி நடந்து கொள்கின்றனர் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மதுரை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சனையான முல்லை பெரியாறு விவகாரத்தில் அணையில் 142 அடி உயரம் வரை தண்ணீரை தேக்கி வைக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. அதை எதிர்த்து கேரளா தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு தள்ளுபடியானதால் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்கியதோடு அணைக்கு மத்திய படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்காக சிறப்பு முகாம்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5,60,00,000 வாக்காளர்களில் இதுவரை 2 கோடி பேர் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர் என்று அப்போது சந்தீப் சக்சேனா கூறினார். தமிழகத்தில் மிகச் சிறப்பாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் விடுபட்ட வாக்காளர்களின் ஆதார் எண்ணையும் வாக்காளர் பட்டியலில் இணைக்கும் பணிக்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். மேலும் வரும் 26ஆம் தேதி மட்டுமல்லாது மே மாதம் 10 மற்றும் 24 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது என்றும் சந்தீப் சக்சேனா கூறியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் 42 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 84 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தமிழக அரசின் 14 பேர் கொண்ட குழு முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் போது முக்கிய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். காலி பணியிடங்களுக்கு ஏற்ப தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்வது, 240 நாட்கள் பணியாற்றியதன் அடிப்படையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் அனைத்தும் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து 6ஆம் கட்டமாக வரும் 13ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும். அதில் ஓய்வூதிய திட்டம் குறித்து விவாதிக்கப்படும் என்று தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலைய சரக்கக பகுதியில் 6 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரகசிய தகவலின் பேரில் வருவாய்த்துறை நுண்ணறிவு புலனாய்வு அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது விமான நிலைய சரக்கக பகுதியில் தங்கக்கட்டிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் மொத்தம் 6 கிலோ தங்கம் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். லாகூர் நீதிமன்ற உத்தரவை அடுத்து மும்பை தாக்குதல் குற்றவாளி லக்வி சிறையிலிருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டார். மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 166 பேர் உயிரிழந்தனர். இதற்கு முக்கிய காரணமாக இருந்த லஷ்கர்-இ-தொய்பாவின் ரஹ்மான் லக்வி உட்பட 7 பேர் ராவல்பிண்டி அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த டிசம்பர் மாதத்தின் போது அவருக்கு இஸ்லாமாபாத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்தியாவின் கடும் எதிர்ப்பால் பொது அமைதி பராமரிப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து விடுதலை ஆகுவதற்கு முன்பே லக்வி மீண்டும் கடந்த 14ஆம் தேதி சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார். இந்த நிலையில் இதை எதிர்த்து லாகூர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது லக்வி சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜா ரிஸ்வான் அப்பாசி பொது அமைதி பராமரிப்பு சட்டத்தின் கீழ் லக்விக்கு விதிக்கப்பட்ட 30 நாட்கள் சிறை தண்டனையை கடந்து தாம் அவர் 90 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருப்பதாக வாதிட்டார்.
முறையான உத்தரவுகள் இன்றி ஒருவரை சிறையில் வைத்திருப்பதற்கு அனுமதி கிடையாது என்பதால் லக்வியின் தடுப்பு காவலை ரத்து செய்து அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரினார். இந்த நிலையில் 10 லட்சம் ரூபாய் உறுதிமொழி பத்திரங்களை 2 அளித்து அதன் பேரில் லக்வியை விடுதலை செய்வதற்கு நீதிபதி அன்வாருல் ஹக் நேற்று உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து லக்வி இன்று விடுதலையானார். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் விடுத்துள்ள கண்டன செய்தியில், லாகூர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மிகவும் அதிருப்தியை அளிக்கக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்வி போன்ற தீவிரவாதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்றும் இதனை பாகிஸ்தான் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சட்ட நடவடிக்கைகளின் மூலமாக மும்பை குற்றவாளிகளுக்கு பாகிஸ்தான் அரசு தண்டனை பெற்று தருவதோடு மும்பை தாக்குதலில் பலியானோர் குடும்பத்தாருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பண்டிட்டுகளுக்கு தனி குடியிருப்பு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் யாசின் மாலிக் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. மாநிலத்தில் பண்டிட்டுகளுக்கு தனி குடியிருப்பு வழங்கியதற்கு கடும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்நிலையில் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் தலைமையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஸ்ரீநகரில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது போலீசார் மாலிக்கை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட துவங்கினர். மேலும் போலீசார் மீது கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதை அடுத்து தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போலீசார் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிரானைட் முறைகேடுகள் தொடர்பான விசாரணையின் போது ஆளில்லா விமானம் மூலம் படமெடுத்தவர் விபத்தில் உயிரிழந்துள்ளது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது 11ஆம் கட்ட விசாரணையில் தீவிரமாக இறங்கியுள்ள சகாயம் குழுவினர் அறிக்கை தாக்கல் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது மதுரை செய்தியாளர் திருப்பதி. கிரானைட் முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் அவர்கள் 10 கட்ட விசாரணை நிறைவேற்றுகிறார். இந்த 10 கட்ட விசாரணை பார்த்தோமானால், அதாவது கனிமவளத்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் சுங்கத்துறை என பல துறைகளுக்கு சமன் அனுப்பப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. இதற்கு ஒரு சில அதிகாரிகளை தவிர மற்ற அனைத்து துறைகளிலுமிருந்து அதிகாரிகள் நேரடியாகவும் கடிதம் மூலமும் விளக்கமளிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் விளக்கமளிக்கப்பட்ட இதுவரையும் விளக்கமளிக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு முழுவீச்சில் IAS அதிகாரி சகாயம் குழுவினர்கள் தீவிரமாக அறிக்கை தயார் செய்து கொண்டு வருகின்றன. இதற்கிடையில் இன்று காலை அதிகாலை 5:31 மணி அளவில் அதாவது பார்த்தசாரதி என்பவர், அந்த பார்த்தசாரதி என்பவர் யார் என்றால், கிரானைட் குவாரிகளில் வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க இடத்தை சிறு விமானம் மூலமாக ஒளிப்பதிவு செய்து அதனுடைய பரப்பளவு எவ்வளவு என்றதையும் காட்சிகள் மூலமாக பதிவு செய்து கொடுத்தவர் தான் இந்த பார்த்தசாரதி. இன்று காலை அதிகாலையில் ஒரு எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்துள்ளார். இவர் இறந்துள்ளதை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மர்மமான முறையில் இறந்திருக்கிறார் என்று உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை பார்த்தோமானால், மதுரை தல்லாகுளம் காவல்துறை அதிகாரி ஒருவர் இன்று அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். அதில் என்னவென்றால், இவருடைய அதாவது IAS அதிகாரி சகாயம் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த விசாரணை எந்த வகையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்ற விவரங்களை கொடுத்து சென்றிருக்கிறார். இதே போன்று தொடர்ந்து இவர் அடுத்த வாரம் வரையில் இருந்து தொடர்ச்சியாக அறிக்கை தாக்கல் செய்வதில் முன்மரம் காட்டி மிக விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை முழுமையாக தாக்கல் செய்ய இருக்கின்றார். லோட்டஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் திருப்பதி. லாரி மீது வேன் மோதி விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. சிறந்த கிரிக்கெட் வர்ணனையாளர் ரிச்சி பென்னட் காலமானார். முன்னாள் வீரர்கள் ரசிகர்கள் அஞ்சலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் நிகழ்ந்த வாகனங்களை முந்திச் செல்ல முயன்ற பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 13 பேர் பலியாகினர். அம்மாநிலத்தின் பர்த்வான் மாவட்டத்தில் உள்ள குட்குரி கிராமத்தில் இருந்து 70 பயணிகளுடன் புறப்பட்ட பேருந்து ஒன்று நாடியா மாவட்டம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. டேவன்டிகி சாலை அருகே முன்னால் சென்ற 2 வாகனங்களை ஓட்டுநர் முந்திச் செல்ல முயன்றபோது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் உடல் நசுங்கி பலியாயினர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவினங்களை அரசே ஏற்கும் என்றும் அறிவித்துள்ளார். இரண்டாவது முறையாக பிறப்பிக்கப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது. பாரதிய கிசான் யூனியன், கிராம் சேவா சமிதி உள்ளிட்ட விவசாயிகள் அமைப்புகள் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு எதிராக இந்த வழக்கை தொடர்ந்துள்ளன. விவசாயிகள் அமைப்புகள் தாக்கல் செய்திருந்த மனுவில் புதிதாக பிறப்பிக்கப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒன்று என்றும், எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளன. மனுவை இன்று ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்து தலைமையிலான அமர்வு இது தொடர்பான வழக்கு விசாரணை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இரண்டாவது முறையாக பிறப்பிக்கப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சமீபத்தில் மீண்டும் ஒப்புதல் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுவர்களும் சிறுமியர்களும் கண்டு ரசித்த காம்ப்ளான் விளம்பரத்தில் நடித்த பெண் தனது 29வது பிறந்த நாளை இன்று உற்சாகமாக கொண்டாடினார். ஐ எம் காம்ப்ளான் கேர்ள் என்ற வசனத்தை எல்லா பெண் குழந்தைகளும் சில வருடங்களுக்கு முன் உச்சரித்திருப்பார்கள். அவ்வாறு காம்ப்ளான் விளம்பரத்தில் குழந்தையாக நடித்த அந்த வாசகத்தை பிரபலப்படுத்திய ஆயிஷா தாக்கியா 28 வயதை நிறைவு செய்து இன்று 29வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். இதற்காக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. சிறு வயதில் விளம்பர படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான தாக்கியா தற்போது பாலிவுட் திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். இவ்வாறு தமது நடிப்பு திறனை வெளிப்படுத்தி வரும் அவர் அதற்காக பல்வேறு விருதுகளையும் தொடர்ந்து பெற்று வருகிறார். ஒசூர் அருகே டிப்பர் லாரி மீது ஆம்னி வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பலியாகினர். ஒருவர் படுகாயமடைந்தார். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பேரண்டப்பள்ளி என்னும் இடத்தில் சாலையோரம் டிப்பர் லாரி நின்று கொண்டிருந்தது. அப்போது கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் நோக்கி வந்த ஆம்னி வேன் டிப்பர் லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. அதில் ஆம்னி வேனில் பயணம் செய்த நௌஷாத், ஏஜாஸ், தவீர் ஆகியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ரசூல் என்பவர் படுகாயமடைந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இடிபாடுகளில் சிக்கியிருந்த ஆம்னி வேனை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தினர். பின்னர் சடலங்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த ஒசூர் ஹட்கோ போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சமக அந்த சம்பவம் நடந்த உடனேயே அறிக்கை கொடுத்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றோம். ரெண்டாவது சிபிஐ என்கொயரி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்கனவே மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் உயிரிழப்புக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒன்று. அது மட்டுமல்லாமல் தீவிரமாக எந்த அளவில் அது பார்த்தீங்கன்னா அது அவங்க ஓடினவங்கள சுட்ட மாதிரி கூட இல்லை, ஏதோ நிற்க வச்சு எல்லாரும் பிடிச்சி சுட்ட மாதிரி இருக்குது. அப்போ ராஜபக்சேக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று தெரியவில்லை. அது ஒரு கொடூரமான ஒரு செயல். எந்த ஒரு குற்றத்திற்கும் கோர்ட்டு இருக்குது, நீதிமன்றம் இருக்கிறது. அங்கே அவங்க தண்டனைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இவங்களே சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு சுட்டு தள்ளினது ஒரு மனிதாபிமான அற்ற செயல். இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் தான் சொல்லணும். ரத்தம் சிந்த வைக்கும் செம்மரங்கள் அழிவின் பிடியில் சென்று கொண்டிருக்க இதன் கடத்தலும் மும்முரமாக நடக்க ஆந்திர காவல்துறையின் தோட்டாக்களுக்கு தமிழக தொழிலாளர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் தொடரும் இந்த அடாவடித்தனத்தை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம். துச்சமாகி போனதா மனித உயிர்?
ஆந்திர காவல்துறையின் அட்டூழியம். எய்தவர் எங்கே? கொய்து போட்டாய் தமிழர்களை எங்கே? பகடைக்காயாக்கப்பட்ட தமிழக தொழிலாளர்கள். காவலுக்கு கனிவு உண்டு, காக்கி சட்டைக்கும் கரிசனம் உண்டு என்று உயிரை கொடுத்தாவது மக்களை காப்போம் என்று உறுதியெடுக்கும் காவல்துறை இன்றைக்கு மனித உயிரை குடிக்கும் துறையா? செம்மரங்கள் கடத்தியதாக 20 அப்பாவி தமிழக தொழிலாளர்களின் உயிர்களை ஒரே நேரத்தில் பறித்துள்ளது. தவறுகள் செய்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அதிகாரம் காவல்துறையினருக்கு உண்டுதான். அதற்காக ஆட்களை கொடூரமாக கொன்று குவிக்கும் அதிகாரத்தை யார் கொடுத்தது இவர்களுக்கு? இதற்கான சட்டதிட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? கேள்வி கணைகள் தகிக்க ஆந்திர காவல்துறையின் அடாவடித்தனத்தால் சாகடிக்கப்பட்ட தமிழக தொழிலாளர்களின் நிலையை பார்த்து நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் செம்மரக் கடத்தலை முற்றிலும் தடுத்து நிறுத்த முடியாத அம்மாநில அதிகாரிகள் கண் துடைப்பிற்காக கடத்தல் தொழிலில் ஈடுபடும் தமிழக தொழிலாளர்களை கைது செய்வது, சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வது போன்ற செய்திகள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக செம்மரக் கடத்தலை தடுக்க ஆந்திர வனத்துறையும் காவல்துறையும் அதிரடி நடவடிக்கைகளுடன் தீவிர ரோந்து பணியில் இறங்கியதுடனும் துப்பாக்கிச் சூடும் நடத்தி வந்தது. இதில் தெரிந்த சிலரும் தெரியாமல் பலரும் பலியாகி வந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரக் கடத்தலில் ஈடுபட்டதாக 20 அப்பாவி தமிழக தொழிலாளர்கள் ஒரே நேரத்தில் சுட்டு வீழ்த்தி பிணக்குவியலாக போட்ட செயல் தமிழக இதயங்களில் ஈட்டியை பாய்ச்சியது. அது மட்டுமல்லாமல் மனித உரிமை மீறிய ஆந்திர காவல்துறை மற்றும் வனத்துறையினரின் அடாவடித்தனத்தை கண்டித்து தமிழகத்தில் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ள நிலையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிடவும் அம்மாநில அரசை வலியுறுத்தவும் செய்துள்ளது. இந்நிலையில் 20 தொழிலாளர்களை ஒரே நேரத்தில் சுட்டு வீழ்த்தியதற்கான காரணத்தை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கும்படி மனித உரிமை ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. விளக்கம் கேட்ட உள்துறை அமைச்சகத்திற்கு ஆயுதங்களுடன் கடத்தல்காரர்கள் தங்களை தாக்கியதால் தான் தற்காப்பிற்காக துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக விளக்கமளித்த ஆந்திர காவல்துறை தாம் துப்பாக்கிச் சூடு நடத்திய பகுதிகளில் அடர்ந்த மரங்கள் வெட்டியதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்பதை மறந்தே விட்டது போலும். மேலும் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் நகரி அருகே போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்கள் என்றும் ஆங்காங்கே சிதறி கிடந்த உடல்களுக்கு அருகில் முன்பு பறிமுதல் செய்யப்பட்ட எண்கள் பொறிக்கப்பட்ட செம்மரக்கட்டைகள் கிடக்கிறது. உடற்கூறு பரிசோதனையில் ஒரு நபர் மீது 2-3 குண்டுகள் துளைத்துள்ளது. அதுவும் போலீசார் அருகிலிருந்து சுட்டதே இதற்கு காரணம் என்ற அறிக்கைகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஆர்ப்பாட்டங்களும் நடந்து வருகிறது. மனித உயிர்கள் மகத்தானவை. தனி மனிதன் தற்கொலைக்கு முயன்றாலே தண்டனை கொடுக்கும் நம் தாய் நாட்டில் கொலையாளியின் தூக்கு தண்டனையை கூட ரத்து செய்ய கோரும் மனித உரிமை கழகங்கள் என்று மனித உயிரின் மகத்துவத்தை அறிந்த நம் தேசத்தில் ஆந்திர காவல்துறையினரால் நடத்தப்பட்ட இந்த திட்டமிட்ட படுகொலை பலரையும் பதறவும் கதறவும் வைத்துள்ளது. எய்தவர் எங்கே? கொய்து போட்டாய் தமிழர்களை இங்கே என்று கொந்தளிக்கும் தமிழர்களின் கேள்விக்கு என்ன பதில் சொல்லப் போகிறது ஆந்திர அரசு? லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன். ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டனும் சிறந்த கிரிக்கெட் வர்ணனையாளருமான ரிச்சி பென்னட் காலமானார். அவருக்கு வயது 84. சரும புற்றுநோயால் அவதிப்பட்ட பென்னட் 2013ஆம் ஆண்டு நிகழ்ந்த கார் விபத்தில் பாதிக்கப்பட்டார். விபத்தை தொடர்ந்து அவருடைய இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். சிறந்த லெக் ஸ்பின்னரும் அதிரடி பேட்ஸ்மேனான பென்னட் மொத்தம் 63 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 248 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். கேப்டனாக இருந்தபோது ஆஸ்திரேலிய அணி ஒரு டெஸ்ட் தொடரிலும் தோற்றதில்லை. 1964ஆம் ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற்ற பின்னர் முழுநேர வர்ணனையாளராக மாறினார். பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் அவர் இருந்தார். பென்னட்டின் கிரிக்கெட் அறிவுக்கும் அபாரமான வர்ணனைக்கும் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.